Hi, have you ever thought about it? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோங்கிறத நம்ம உள்ள போய் பார்த்தரலாம் லெசன்குள்ள சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் எப்படி ஒரு கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்றோம், ஒரு ஆன்சர் எப்படி சொல்லணுங்கிறத பார்க்க போறோம். இரு 0% கிராமர் சொன்னீல, கிராமர் இல்லைன்னு சொன்னீல. கரெக்டு, நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. ஆனா அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்காக குட்டியோண்டு கிராமர் நம்ம இந்த லெசன்ல பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியணும் இல்லைங்களா? மற்ற கிளாஸஸ்லாம் வந்து அந்த சென்டென்ஸோட மீனிங் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுட்டு இருந்தோம். இந்த கிளாஸ்ல இந்த சென்டென்ஸுங்கிறது இதோட மீனிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது என்ன டென்ஸு, இப்போ என்ன டென்ஸ்னா அது எந்த இடத்துல வரும் அப்படின்னு குட்டி கிராமர் தெரிஞ்சுதான் ஆகணும். அதுக்காக தான் சரிங்களா? ஓகே. அண்ட் நம்ம இன்டர்மீடியட் லெவலில் இருக்கோங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஜென்ரலாக நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா டு டாக் அபவுட் அ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுறதுக்கு தான் நம்ம வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஹேப்பன் பிஃபோர் இன் த பாஸ்ட். ஸோ இப்போ நடக்கல, பாஸ்ட்ல முன்னாடி நடந்திருக்கு. பாஸ்ட்ல முன்னாடி நடந்திருக்கு. ஸோ டாக் அபவுட் சம்திங் ஹேப்பன் பட் நாட் வென் இட் ஹேப்பன். ஸோ இப்போ நடந்ததை நான் இப்போ பேசுறது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கிடையாது. பாஸ்ட்ல ஏற்கனவே நடந்தது, என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஸ்கூல் படிக்கும்போது இப்படி நடந்திருக்கும் ஏதாவது, நான் அதை வந்து இப்போ சொல்றேன். லைக் பாஸ்ட்ல நடந்ததை நான் இப்போ வந்து இப்போ சொல்றேன் அப்படின்னா அதுதான் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக பாஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்டாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் இப்போ பேசுகிறேன், அப்போ நடந்ததை நான் இப்போ பேசுகிறேன் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு இது ப்ரெசென்ட் டென்ஸ், இது பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த பாஸ்டில் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே நடந்ததோட எஃபெக்ட் வந்து இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் டீட்டெயில்டாக உள்ளே போனேன்னா உங்களுக்கு வந்து கிராமர் ஃபீலிங் வந்துடும். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நீங்கள் சொல்கிறீங்கன்னா எப்போ நடந்துச்சு, எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே, 11 AM, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் அந்த மாதிரி டைம் எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே, ஹாவ் யூ விசிட்டட் தாஜ்மஹால் எஸ்டர்டே, அந்த மாதிரி நம்ம கேட்க மாட்டோம். டிட் யூ விசிட் தாஜ்மஹால் எஸ்டர்டேன்னு தான் கேட்போம். ஸோ நம்ம வந்து ஒரு டைம் பீரியட் மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கிடையாது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸோட ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு நம்மளுக்கு டைம் பீரியட் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. சரிங்களா? டீடைல்டு டென்சஸ் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்லையும் இருக்குது. நான் என்னோட ஃப்ரீ மெட்டீரியல்லையும் நான் அதை வந்து பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சென்டென்ஸ், லைக் இந்த டென்ஸில் நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸோ ஒரு கொஸ்டினோ ஃப்ரேம் பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம பேசுறதுக்கு யூஸ் பண்ணுறது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், டைம் பீரியட் மென்ஷன் பண்ணாமல் பேசுவோம். ஓகே. ஸோ இப்போ இதில் ஒரு டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு, ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் தான் ஃப்ரேம் பண்ண போகிறோம். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுறதுக்குன்னு ஒரு வார்த்தை முக்கியமாக மென்ஷன் பண்ணேன். என்ன மென்ஷன் பண்ண? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது உங்களோட அனுபவங்கள் பற்றி பேசுறதுக்குன்னு நான் சொன்னேன். ஸோ இன்னைக்கு நம்ம அனுபவங்கள் பற்றி பேசதோ அனுபவங்கள் பற்றி கேட்கவோ மட்டும்தான் போகிறோம். அதுக்கேற்ற சென்டென்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அனுபவங்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் வந்து இங்கே போயிருக்கீங்களா, நீங்கள் வந்து அதை பார்த்துருக்கீங்களா, இதை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, அவளை முன்னாடி பார்த்துருக்கீங்களா, அந்த ஊரில் ஏதாவது சாப்பிட்ருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம கேட்க போகிறோம், அதுக்கு பதில் சொல்ல போகிறோம். அவ்வளோதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக டென்ஸோ சென்டென்ஸ் ஃபார்மிங்கோ இதெல்லாம் இப்போ பார்க்கல. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன் அதே தான். ஓகே, கிராமர் வந்துடும், அது நம்ம அதுக்கு போகல. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஒருத்தட்ட கான்வர்சேஷன் இருக்கும்போது நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம பேசவோ இல்லை அவங்க பேசவோ போகும்போது இது வந்து யூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கும் போதே நம்மளுக்கு ஹேவ் அண்ட் ஹேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேவ் எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா யூ, ஐ, தே. யூ நீங்கள், ஐ நான், தே அவங்க. பேசிக்கலி ப்ளூரல். இப்போ ஐ வந்து ப்ளூரல் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ வந்து எக்ஸெப்ஷன். நம்மளே வந்து பெருசாக நினச்சிக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ பார்த்தீங்க அப்படின்னா நீ மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படிங்கிறதுக்கும் நம்மளுக்கு யூ வரும். அதனால யூவையும் நம்ம வந்து ப்ளூரல் ஃபார்ம்லேயே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஏன்னா 2 பேர் இருந்தாங்க, நம்ம நீங்கன்னு சொல்லுவோம். ஒருத்தரையுமே நம்ம மரியாதை நிமித்தமாக நீங்கன்னு சொல்லுவோம்,
2 3 பேர் இருந்தாலும் நீங்கன்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா. ஸோ யூங்கிறது அது ரெண்டுக்குமே காமனாக அதே வர்றதுனால யூவை வந்து நம்ம ஹேவ்ல ப்ளூரல் மாதிரி சேர்த்திக்கிறோம். ஹேஸுக்கு ஹீ ஷீ இட், ஹீங்கிறது அவன், ஷீங்கிறது அவள், இட்டுங்கிறது அது. ஸோ அது வந்து சிங்குலர், எப்படி பார்த்தாலும் அவங்க 3மே சிங்குலருங்கிறதுனால நம்ம வந்து ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ஹேவ், ஐ வந்து ப்ளூரல் கணக்கில் சேர்த்துப்போம் எக்ஸெப்ஷன். ஓகேங்களா. ஸோ ஹேவ் ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது இன்னொரு விஷயம், ஹேவ் வந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு V3 தான் வரணும். V3 அப்படின்னா என்னன்னா, V3ங்கிறது verb 3. ஸோ இப்போ நீங்கள் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். verb 3ங்கிறது verbல V1 ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும், V2 வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும், V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறதுனால. ஓகே. ஸோ இப்போ V1 வந்து மீட் அப்படின்னா மீட்டுங்கிறது சந்திக்கிறது, V2 வந்து மெட், V3யும் மெட். இப்போ V1 வந்து கோ அப்படின்னா V2 வந்து வெண்ட், V3 வந்து கான். இது வந்து ரெகுலர் ஃபார்ம் இர்ரெகுலர் வேர்ப், லைக் ரெகுலர் ஃபார்ம் வேர்ப் இர்ரெகுலர் வேர்புங்கிறத பொறுத்து நம்மளோட V2 V3 ஃபார்மேஷன்ஸ் மாறுபடும். அதெல்லாம் நம்ம கிராமரில் கவர் பண்ணுவோம், இந்த கோர்ஸில் இல்லை. சரிங்களா. ஸோ பேசிக்கலி ஹேவ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக V3 தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கறதுனால நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே யூ வச்சுருக்கேன். நம்ம வந்துட்டு தேவும் யூஸ் பண்ணலாம், ஐயும் யூஸ் பண்ணலாம், ஹேஸ் யூஸ் பண்ணி ஹீ ஷீ இட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஹேவ் யூ ப்ளஸ் verb 3. ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லைங்களா. ஸோ நீங்கள் வந்து என்னைக்காவது, நீங்கள் வந்து எப்பயாவது, ஸோ நீங்கள் வந்து எப்பயாவது இதை பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் வந்து எப்பயாவது டிரைவிங் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் வந்து எப்பயாவது ஸ்விம்மிங் போயிருக்கீங்களா, நீங்கள் வந்து எப்பயாவது மோமோஸ் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்கும்போது ஹேவ் யூ அப்படின்னு தான் ஆரம்பிப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பேசுகிறோம் இல்லைங்களா. அந்த இங்கே ப்ராக்கெட்டில் ஒன்று போட்டிருக்கீங்களா, இது என்னன்னு கேட்டிங்கன்னா எவர், எப்பயாவது, என்னைக்காச்சு, எப்பயாச்சும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து எவர். ஸோ ஹேவ் யூ எவர் ப்ளஸ் V3, அதுக்கப்புறம் சென்டென்ஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு மோமோஸ் தெரியுமா உங்களுக்கு. மோமோஸுங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு மைதா மாவில் வந்து சிக்கன் மோமோஸ், வெஜ் மோமோஸ், பன்னீர் மோமோஸ், எக் மோமோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ சிக்கனை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அது கூட மசாலாலாம் போட்டு அதை வந்து அந்த மைதா மாவில் ரவுண்டு மாதிரி பண்ணி அதுக்குள்ளே அந்த சிக்கனை வந்து ஸ்டஃப் பண்ணி இப்படி மூடி பாயில் பண்ணி தருவாங்க, இட்லி மாதிரி. இல்லை ஃப்ரை பண்ணி தருவாங்க, பூரி மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து ஒரு டிஷ் மோமோஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியல அப்படின்னா கூகுள் பண்ணி இமேஜஸ் பாருங்கள். இல்லைன்னா கண்டிப்பாக பக்கத்தில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. அது வந்து ஒரு ரெட் கலர் வந்து காரமான சட்னி ஒன்றும், மைனேஸ் ஒயிட் கலர் இருக்குங்களா மைனேஸ், அதுவும் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், எனக்கு அது ஃபேவரட். ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து என்னைக்காச்சும் மோமோஸ் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு நான் இப்போ கேட்டதை உங்களுக்கு நான் இங்கிலீஷில் கேட்கணுன்னா, ஹேவ் யூ எவர் டேஸ்டட் மோமோஸ், ஹேவ் யூ எவர் டேஸ்டட் மோமோஸ், ஹேவ் யூ எவர் டேஸ்டட். டேஸ்டட் அப்படின்னா டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா. ஸோ டேஸ்டடோட V1 வந்து டேஸ்ட், V2 வந்து டேஸ்டட், V3 வந்து டேஸ்டட். ஸோ டேஸ்டட்னா டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்னு நான் கேட்குறேன். இல்லைன்னா ஈட், சாப்பிட்ருக்கீங்களான்னு நான் கேட்கணும்னா ஈட், ஏட், ஈட்டன். ஸோ ஹேவ் யூ எவர் ஈட்டன் மோமோஸ்ன்னு கேட்பேன். இல்லைனா ஹேவ் யூ எவர் டேஸ்டட் மோமோஸ். எனக்கு வந்து நீங்கள் மோமோஸ் சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்கறத விட அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது தான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. மோஸ்ட்லி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்குறத விட டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது வந்து அதுதான் வந்து கான்வர்சேஷனில் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறாங்க மக்கள். ஸோ நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணுங்கள். இல்லை நான் ரோட் நாட் டேக்கன், நான் வந்து கம்மி மக்கள் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணுவேன், தனித்துவமாக தெரியணும் அப்படின்னா ஈட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஈட் யூஸ் பண்ணால் ஈட்டன் V3. ஹேவ் யூ எவர் டேஸ்டட் மோமோஸ். ஓகே. ஸோ இப்போ நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் வந்து மோமோஸ் சாப்பிட்ருக்கீங்களா, இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா நான் கேட்குறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆமாம் இல்லை ரெண்டில் ஏதோ ஒரு பதிலாக தான் இருக்கும். டேஸ்ட் பண்ணியிருந்தா ஆமான்னு சொல்லுவீங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவீங்க. கரெக்டாக. ஸோ டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ், டேஸ்ட் பண்ணலை அப்படின்னா நோ. இது காமன், இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ எஸ்க்கு அப்புறம் ஐங்கிறது நான்.
நான் உங்களை தான் கேட்குறேன் இல்லைங்களா? ஸோ நீங்கள் நான் கேட்பேன், நீங்கள் அந்த பதில் சொல்லும்போது நான் சொல்லுவீங்க. ஸோ எஸ் ஐ ஹாவ், நோ ஐ ஹாவ் நாட். ஹாவ்ன்ட்டுங்கிறது ஹாவ் நாட். இங்கே வந்து கொஸ்டின் நான் ஹாவ்ல ஆரம்பிச்சிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அதே ஆன்சர் பண்ணிடலாம். எஸ் ஐ ஹாவ், நோ ஐ ஹாவன்ட். ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் எனக்கு புரியுது. இதுவே ஹேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஹேஸ் ஹீ எவர் டேஸ்டட் மோமோஸ் நான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பற்றி கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நோ ஹீ ஹேசன்ட். ஏன்னா நான் ஹேஸில் தான் கொஸ்டின் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கொஸ்டின் எந்த வேர்டில் ஆரம்பிக்குதோ ஆன்சர் அந்த வேர்டே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் ஹீ எவர் டேஸ்டட் மோமோஸ் அப்படின்னா நோ ஹீ ஹேசன்ட், இல்லைன்னா எஸ் ஹீ ஹேஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹாவ் யூ எவர் விசிட்டட் டெல்லி. விசிட்டட், விசிட்டடுங்க, விசிட்டட். அதே நீங்கள் வந்து எப்பயாச்சும் டெல்லி போயிருக்கீங்களா? என்னைக்காச்சும் டெல்லி விசிட் பண்ணியிருக்கீங்களா? அடுத்து ஹாவ் யூ எவர் ஈட்டன் இன் அ ஃபேன்சி ரெஸ்டாரண்ட். ஈட், ஏட், ஈட்டன். ஸோ ஒரு ஃபேன்சி ரெஸ்டாரண்ட், லைக் பெரிய சம்மர் ரெஸ்டாரண்ட், ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்டில் என்னைக்காச்சும் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்ருந்தா எஸ் ஐ ஹாவ், சாப்பிடலனா நோ ஐ ஹாவன்ட். ஓகே ஓகே. ஸோ இப்போது இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கேம் விளையாட போகிறோம். ஆனால் அந்த கேமுக்கு என் கூட யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் தான் அந்த கேமை விளையாட போகிறீங்க. விளையாட முடிச்சுட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க யார் ஜெயிச்சாங்கன்னு. இல்லைன்னா நம்ம லைவ் கிளாஸில் ஒரு கேம் விளையாடுவோம். இந்த கேம் வந்து நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கிளாஸில் வந்து ஒரு கேம் நம்மளுக்கு இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இப்போ கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 பேர் சேர்ந்துக்கோங்க. நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 7-8 பேர் கூட சேர்ந்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஒருத்தராக ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நானும் நீங்களும் விளையாடுறோம் அப்படின்னா நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கலாம், ஹாவ் யூ எவர் விசிட்டட் டெல்லி அப்படின்னு நான் கேட்கலாம். ஸோ நம்ம கை வந்து இப்படி இருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு விரல் எஸ் ஐ ஹாவ். இதுவே விசிட் பண்ணலன்னா நோ ஐ ஹாவன்ட் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன். அடுத்து நீங்கள் என்கிட்ட திருப்பி ஹாவ் யூ எவர் ஈட்டன் இன் அ ஃபேன்சி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நான் வந்து ஏற்கனவே எஸ்ல இருக்கேன். ஸோ மறுபடியும் எஸ்னா எஸ் ஐ ஹாவ், இல்லைன்னா நோ ஐ ஹாவன்ட். ஸோ அந்த ஒரு விரல் நான் எஸ் எத்தனை எஸ் சொல்கிறேன்னா அத்தனை விரல் நான் வந்து கை வந்து ஃபிங்கர் அப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எஸ் அப்படின்னா ஃபிங்கர் அப், நோ அப்படின்னா ஃபிங்கர் டவுன். ஓகே. ஸோ ஹாவ் யூ எவர் விசிட்டட் டெல்லி அப்படின்னு நான் உங்களை கேட்குறேன். ஸோ நான் போயிருக்கேன் அப்படிங்கிறப்ப நானும் அதுக்கு வந்து அந்த கேள்வி வந்து எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும். நான் வந்து போயிருக்கேன்னா எஸ் ஐ ஹாவ், நீங்கள் வந்து நோ ஐ ஹாவன்ட் அப்படியே இருக்கீங்க. அப்போது அடுத்த கொஸ்டின் நீங்கள் என்ன கேட்குறீங்க? ஹாவ் யூ எவர் ஈட்டன் இன் அ ஃபேன்சி ரெஸ்டாரண்ட் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா எஸ் ஐ ஹாவன்ட் நீங்கள் வந்து ஒரு விரல் எடுத்துக்கலாம். நான் வந்து நோ ஐ ஹாவன்ட் அப்படிங்கிறப்போ இந்த விரலில் ஏற்கனவே ஒரு விரல் அதிகமாக இருக்கு இல்லைங்களா? இதை நான் மடக்கிக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ எஸ்னா ஒரு விரல் மேலே, நோனா ஒரு விரல் கீழே. இப்படியே விளையாண்டுக்கிட்டே வந்து கடைசியாக 10 விரலும் மேலே இருக்குது. யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10 இப்படி விரல் 10 விரலுமே ஃபிங்கர் அப் எஸ் எஸ் எஸ்ல இருக்கோ அவங்க தான் வின்னர். சரி, இப்போ நான் வந்து ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் நான் நோ சொன்னேன்ல, அப்போ எனக்கு அது -1 தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு. அது உங்களுக்கு -1 தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து எஸ் சொன்னதுனால அது ஏற்கனவே -1 இது +1 சேர்ந்து 0 வரும். அப்போ நீங்களும் இப்படி தான் இருப்பீங்க, நானும் இப்படி தான் இருப்பேன். ஸோ இப்படி வந்து நிறையா பேர் விளையாடும் போது நிறையா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ எல்லாருக்குமே பொருந்தும். அண்ட் ஒருத்தரோட லைஃப்பில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ், அவன் அதை பண்ணியிருக்கானா, அவள் அதை பண்ணியிருக்காளா, நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண மாதிரியும் இருக்கும், கேம் விளையாண்ட மாதிரியும் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கேமை நீங்கள் விளையாண்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் யார் ஜெயிச்சா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜெயிக்கிறது என்ன, 10 விரலும் இப்படி எல்லாமே அப்பில் இருக்கிறது தான். ஃபர்ஸ்ட் யாருக்கு அப்படி ஆகுதோ அவங்க தான் வந்து வின்னர். ஸோ நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். பட் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் பண்ணுங்கள். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த கேம் விளையாண்டு எத்தனை பேர் விளையாண்டீங்க, யார் ஜெயிச்சாங்க, இல்லை நீங்கள் எத்தனாவதாக ஜெயிச்சிங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஓகே ஓகே, தேங்க்யூ.